எத்தனை பேர் இந்த இடத்துல உங்க இருதயத்தை தொட்டு சொல்லுங்க, எத்தனை பேர் உண்மையா சமாதானமா இருக்கீங்க? சில வீட்டுக்குள்ள பிசாசு உள்ள நுழைஞ்சதுனாலதான் சில இழப்பு, சில வீட்டுக்குள்ள பிசாசு உள்ள நுழைஞ்சதுனாலதான் சில கஷ்டம். வாழ்க்கையில நிம்மதி இல்லாத சூழ்நிலைப்பா, ஒரு நிம்மதி இல்லை, சமாதானமா சாப்பிட முடியல, சமாதானமா தூங்க முடியல, சமாதானமா ஒரு வேலை செய்ய முடியல, ஒரே மன உளைச்சல், ஒரே வேதனை. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வார்த்தையை தருகிறார். உங்களுக்கு சமாதானம் பெருகும், சமாதானம் பெருகும். எதை நினைச்சு இந்த இடத்துல வேதனைப்பட்டு இருக்கிறீங்க? எதை நினைச்சு கலங்கிக்கிட்டு இருக்கிறீங்க? எதை நினைச்சு நிம்மதியை இழந்து போயிருக்கிறீங்க? சூழ்நிலையை நினைச்சா? சில குடும்பத்துல சமாதானம் கெட்டு போகிறதுக்கு காரணம் சில கடன் பிரச்சனைகள். கடன் பிரச்சனை அதிகமாகிறதுனால வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை. சரியான வேலை இல்லாததுனால சில வீடுகளுக்குள்ள சமாதானம் இல்லை. ஆனா கர்த்தர் ஒரு காரியத்தை தெளிவாய் உணர்த்துகிறார், உங்களுக்கு சமாதானம் பெருகும்.